இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு ஒரு காரியத்தை குறித்து சித்தமாய் பேச இருக்கிறார். அதை கேட்பதற்கு நீங்களும் ஆவலோடு இருப்பீர்கள் என்ற விசுவாசத்தோடு கூட நான் உங்களிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் சித்தமாக இருக்கிற ஒரு வார்த்தை யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் இருக்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலிருந்து ஒரு சில காரியங்களை இந்த வாரம் முழுவதும் நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஒரு சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோவான் 15:1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற மரம் எதுவோ அதை அவர் அடுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற செடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 4வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். பாருங்கள், இது ஒரு கொடியாக என்னுடைய கைகளில் இருக்கிறது. இந்த கொடி அந்த செடியோடு இணைக்கப்பட்டிருக்கும் வரைக்கும் தான் இந்த செடி பசுமையாக காணப்படும். அது வரைக்கும் மாத்திரம்தான் இதில் கனிகளை நம்மால் பார்க்க முடியும். எப்போது இந்த கொடியானது இல்லை இந்த கொப்பு எப்போது அந்த செடியிலிருந்து பிரிக்கப்படுகிறதோ அதனுடைய தன்மையை அது இழந்து போகிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட கர்த்தர் நம்மோடு நிலைத்திருங்கள் என்ற தலைப்பின் கீழாக பேச போகிறார். நாம் கர்த்தருடைய செடியில இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இணைப்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த செடியை நீங்கள் பார்ப்பீர்களானால் இது அந்த செடியிலிருந்து பிரிக்கப்படும் போது கொஞ்ச நாள் பச்சையா இருக்கும். ஒரு வாரத்திற்கு இந்த செடி இப்போது இருக்கிறதை போல பச்சை பசேல் என்று காணப்படும். ஆனால் அதற்கு பின்பதாக என்ன நடக்கும்? அதனுடைய தன்மையை அது இழந்துவிடும், இலைகள் எல்லாம் வாடிவிடும். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அநேகம் பேர் இப்படி தான் இருக்கிறார்கள். அவருடைய இணைப்பு ஆண்டவரோடு இருக்கிறதா என்பதை தெரியாமல் வெளிப்புறமாக பச்சையாக இருக்கிறோம் என்பதை மாத்திரம் அவர்கள் உணர்ந்து கொண்டு அதை மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி நினைக்கிறார்கள். உண்மையாக அந்த பச்சை தன்மை, உண்மையாக அந்த மெய்சிலிருக்க வைக்கிற தன்மை செடிக்கு எப்போது உண்டாகும் என்று சொன்னால் அது அந்த கொடியோடு இணைக்கப்பட்டிருக்கும் போதுதான், அது அந்த செடியோடு இணைக்கப்பட்டிருக்கும் போதுதான் அந்த செடி உண்மையான பச்சை தன்மையை அது அடையும். அதனுடைய வேர் கொண்டிருக்கும் போது அதனுடைய சத்துக்கள் இந்த செடிக்கு வரும்போது தான் உண்மையான தன்மை அது அடையும். அதே போலதான் நாமும் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற இணைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பதாக நம்ம பார்க்கிறோம். அநேகம் பேர் இந்த நிலைத்திருப்பதில் எதற்கு என்பதை உணராமலே காணப்படுகிறார்கள். இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் நாம் உறுதியாக நிலைத்திருந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்கிறார். அதற்கு முன்பதாக நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால் ஏதோ ஒரு வாரத்திற்கு இல்லை ஒரு மாசத்திற்கு இல்லை ஒரு வருஷத்திற்கு மாத்திரம் ஆண்டவரோடு அந்த செடியோடு இணைக்கப்பட வேண்டும். நான் மெய்யான திராட்சை செடி என்று கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய கொடி ஒரு வருஷத்துக்கு மாத்திரம் தான் நிலைச்சிருக்கணும். அதுக்கப்புறம் என்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கைக்குள்ளாக மனம் போன போக்குக்குள்ளாக நான் கடந்து போய்விடலாம் என்று சொல்லி அநேகர் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. எபிரேயர்கள் எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 16வது வசனம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரியந்தம் பற்றி கொண்டிருக்க கடவோம். முடிவு பரியந்தம், ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நாம் ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்க வேண்டும். இதை தான் வசனம் சொல்லுகிறது. அப்போ கடைசி வரைக்கும் கர்த்தர் இந்த உலகத்திலே நமக்கென்று வைத்திருக்கிற நாட்கள் முடியும் வரைக்கும் அந்த செடியோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த செடியிலே நாம் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற வாழ்க்கையை நாம் கொடுக்க வேண்டும். இதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்ப இந்த செடியோடு கூட நாம் நிலைத்திருப்போமானால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லி பாருங்க. இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது 7வது வசனத்திலே, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ நம்ம என்னெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறார். இதுதான் ஜெபத்தின் வல்லமை. அப்போ ஆண்டவரோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கோமானால் நாம் கேட்பது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு செய்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார். 2வது பாருங்க, அதே 15வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது,
சந்தோஷத்தை குறித்து, என்னுடைய சந்தோஷம் உங்களிலும் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை சொன்னேன். அப்போ ஆண்டவரோடு கூட நம்ம நிலைத்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் நிலை பெற்றிருக்கும். ஏதோ மறைந்து போகிற மாயான சந்தோஷம் அல்ல, உண்மையாய் கடைசி வரைக்கும் எப்போது சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய கொடி கர்த்தருடைய செடியோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவது பாருங்க, இதே 15 அதிகாரம் 9வது வசனம், பிதா எங்களில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்ப ஆண்டவரோட கூட நம்ம இணைக்கப்பட்டு நிலைத்திருப்போமானால் அன்பில் பூரணப்பட்டிருப்போம். நமக்குள்ளாக அன்பின் சாயல் காணப்படும், அன்பு இருக்கும். இன்னைக்கு ஒருவேளை கசப்பான இருதயம் நமக்கு இருக்குது அப்படின்னா நம்ம ஆண்டவரோடு கூட இணைக்கப்படவில்லை, அந்த இணைப்பில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியா பாருங்க, இந்த 15வது அதிகாரம் 14வது வசனத்துல, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்கிறீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள். அப்போ ஆண்டவரோடு கூட நம்ம இணைக்கப்பட்டு அந்த செடியோடு கூட நம்ம இணைக்கப்பட்டு நிலைத்திருப்போம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய சிநேகிதராய் மாற்றப்படுகிறோம். we are going to be the friend of God. அப்போ நம்ம இதில் என்ன தெரிகிறோம், இந்த அநேக காரியங்களை இந்த அதிகாரத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இதிலிருந்து ஆண்டவரோடு கூட நிலைத்திருப்பதற்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்போ பிரியமானவர்களே, நம்மை நிலைத்திருக்க விடாதபடிக்கு அநேக காரியங்கள் நம்மை தடுக்கிறது. அதை தான் வேதாகமத்தில் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 36லேருந்து 39 வரை வசிக்கிறோம். நம்ம மரணமோ ஜீவனோ நிகழ்காரியமோ வருங்காலமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று சொல்லி அழகா சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த காரியங்கள்லாம் வரும்போது அந்த இணைக்கப்பட்டிருக்கிற இணைப்பிலிருந்து நாம் நிலைத்திருக்காதபடிக்கு நாம் சற்று இந்த காற்று போன்ற துன்பங்கள், புயல் போன்ற காரியங்கள் வருகிறப்ப அந்த செடி, அந்த கொடியானது எப்படி செடியிலிருந்து விலகுகிறதோ அதே போல நாம் விலகி போகிறோம். அப்படி நாம் இருக்காதபடிக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தான் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் கூட எந்தெந்த ஆவிக்குரிய காரியங்களில் நாம் நிலைத்திருக்க வேண்டும், எந்தெந்த ஆவிக்குரிய காரியங்களில் ஆண்டவரோடு கூடிய இணைப்பை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வாரம் முழுவதுமாக நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். நாளை முதல் எந்தெந்த காரியங்களை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க இருக்கிறோம். எனவே தவறாமல் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாய் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் கேட்ட இந்த வார்த்தையை கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் பதிந்து வைக்கும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இறக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அன்புள்ள இயேசப்பா, உம்மை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் நீர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்திலும் கூட ஆண்டவரோடு கூட நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே இந்த வசனங்களின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேச இருக்கிறீர். நிலைத்திருப்பது மூலமாய் உண்டாகிற ஆண்டவரே நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரே இயேசப்பா, அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. எந்த காரியமும் உம்மோடு கூட இருக்கிற நிலைத்திருக்கிற உணர்வை விட்டு எங்களை பிரிக்காதபடிக்கு ஆண்டவர் நாமே நீர் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் உள்ளத்திலும் நீ கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.